நான் தான் உங்க அர்ஜுன். இப்ப பாத்தீங்கன்னா நாம எங்க போறோம்னா ஒரு மேடை கலைஞர் பார்க்க தான் போறோம். அவர் வந்து சூப்பரா பாட்டு படிப்பாரு சொல்லி நம்ம கேமராமேன் தான் சொன்னாரு. சோ நான் அவர் இதுக்கு முன்னாடி பார்த்ததுல அவர் எப்படி பாட்டு படிக்காருன்னு நம்ம அங்க போய் பார்க்கலாம். நம்ம இந்த இடத்த ரீச் ஆயிடுச்சு. நான் காலையிலே சொன்னேன்ல, அந்த இடம் தான் இது. தாத்தா வந்து சூப்பரா பாட்டு படிப்பாரு. நம்ம இளையராஜா சாரோட சேர்ந்து பாட்டெல்லாம் படிச்சிருக்காருன்னு சொன்னாரு. நாம இப்ப தாத்தாவை ஒரு பாட்டு படிக்க சொல்லி கேட்போம். தாத்தா, எங்களுக்காக ஒரு பாட்டு படிங்க. என்ன பாட்டு வாங்க? உங்க இஷ்டம், உங்களுக்கு என்ன பாட்டு தோணுதோ அந்த பாட்டு படிங்க. அதாவது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால வந்து மதுரை பாண்டியன் ஹோட்டல்ல ஜெயலலிதா சார் வந்திருந்தார். அப்ப நான் அங்க போயிருந்தேன். ஆனா ஒரு பாட்டு பாடுறேன்னா தம்பி மேடையில் நான் பாட போறேன் அப்படின்னாரு. இல்ல நான் பாடுறேன்னா பாடுவீங்களா அப்படின்னா ஆமா பாடுங்க. அப்ப வந்து மூடுபடின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆனேன். பிரதாப் போத்தன் நடிச்சது, பாலுமகேந்திர படம். அந்த பாட்டு பாடு அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதில் இன்னும் கொஞ்சம் நல்லா பாடலாமே அப்படின்னாரு. சொல்லுங்க நான் பாடுங்க அப்படின்னாரு. இனிய பொன் நிலாவி பொன் நிலவில் என் கனாவி நினைவிலே புது சுகம் தரதரத்தத தொடருதே தினம் தினம் தரதரத்தத என் இனிய பொன் நிலாவி பொன் நிலவில் என் கனாவே பன்னீரை தூவும் மழை ஜில்லென்ற காற்றின் அலை சேர்ந்தாடும் இந்நேரமே என் நெஞ்சில் என்னென்னவோ எண்ணங்களாடும் நிலை என் ஆசை மீதமே வெண்ணீலவானில் அதில் என்னென்ன மேகம் ஊர்கோலம் போகும் அதன் உள்ளாடும் ராகம் புரியாதோ என் ஜீவனே. அப்படியே கங்காபேரன் சார் ஓடி வந்தார். தாசன்னா நம்ம மேடையில பாடணும்ல அப்படின்னாரு. தம்பி நான் பாடல, தம்பி பாடுறாப்புல. நல்லா பாடுறேன் தம்பி, இன்னும் கொஞ்சம் நல்லா பாடலாம் அப்படின்னாரு. சரிங்களா, அவர்கிட்ட ஆச்சரியம் வாங்கிட்டு வேற லெவல். உண்மையிலே இந்த பாட்டு நான் கேட்கணும்னு நினைச்சிட்டே இருப்பேனா. சோ இப்ப ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அப்படியே சொல்ல வார்த்தையே அவ்வளவு ஒரு செம்மையா இருந்துச்சு. போய் பாட்டு படிச்சிருக்கீங்க? எந்தெந்த இடத்துல போய் பாட்டு படிச்சிருக்கீங்க? நான் 1997 விஜய் டிவில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேன். ஆமா, அப்ப லலிதா ஜுவல்லரி வழங்கும் ராதிகாவின் பாட்டுன்னு அதுல வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேன். அப்ப வந்து நம்மளுக்கு ஒரு 10,000 இப்பதான ஒரு லட்சக்கணக்கில் கொடுத்தாங்க. அப்போ ஒரு 10,000 அன்னம் தலைநிமித்த ஒரு வாட்ச், ரிஸ்ட் வாட்ச், பேண்ட் ஷர்ட் எல்லாம் கொடுத்தாங்க. அப்போ ரொம்ப பெரிய. திரும்ப எனக்காக இன்னொரு பாட்டு படிச்சு காட்டுங்க. இந்த கிளாசிக்கல் பாட்டு வேணுமா? இல்ல உங்க இஷ்டம். பாட்டு நீங்க எப்படி பண்ணாலும் சூப்பரா இருக்கு, நீங்க பாருங்க. பக்தி பாட்டு பாடலாமா? பாடுங்க. அதாவது எங்க ப்ரோக்ராம் வந்து ஒரு மண்டபத்துல கல்யாண மண்டபம் நடந்துச்சு. என்னுடைய வாய்ஸ் டிஎம்எஸ் மாதிரியே இருக்கு அப்படின்ட்டு மாதிரி எனக்கு ஒருத்தர் வந்துட்டார். ஒரு பாட்டு பாடுங்க, அந்த பாட்டு நீங்க பாட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 500 ரூபாய் தரேன். ஒரு 15 வருஷம் முன்னால சரின்ட்டு என்ன பாட்டீங்க? திருப்புகழ் பாடுவீங்களா? திருப்புகழ் அருணகிரிநாதர் எழுதி சொன்னா திருப்புகழ் பாடுங்க. சரிங்க. சிவனோட திருப்புகழ், சிவனோடது, சிவன் சாமியோட முருகன் பாட்டு. முருகன். அப்ப வந்து பாடினேன். முக்தி தரு பக்தி திருநகை அத்திக்கரை அத்திச்சரவண முக்திக்குரு வித்துக்குருவரை என போதும் முருகா. முக்தை தரு பக்தி திருநகை அத்திக்கரை சத்திச்சரவண முக்திக்குரு வித்துக்குருவரை என போதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முப்பட்டது கற்பித்திருவரும் 33 தமரரும் அடிப்பேண 10 தனி தக்கத்தனை கொடு வெற்றை கிரி மற்றை பொழுதொரு பட்ட பகல் வட்டத்திகிரியில் இரவாக 10 கிரீடத்தை தருவிய பச்சை புயன் மெச்ச தருபொருள் பட்சத்தொரு ரட்சி தருளுவதொரு நாளே தித்தித்தயவொத்த பரிபூரணி தப்பதமைத்து பைரவி திக்க கொனடிக்க கடுகொடு கடுகாட திக்கு பயிரட்ட பைரவர் தொக்கு தொகு 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 சித்திரம் பௌரிக்கம் திரிகடக என போத
கொற்ற பகை மிக்க குமரன் குக்கு குகு குக்கு குகு குகு குத்து புகை புக்கு பிடியன முது கூகை கொற்பற்றடு நட்பற்றுணவை வெட்டி பலியிட்டு குலகரி உத்த படகொத்து புறநவள் பெருமானே பாடினேன். 2000 கொடுத்தார். அப்பா கஷ்டமான பாடல்கள் யாரும் பாட முடியாத பாடல். அது அதுக்குதான் இறைவனுடைய கிருபை இருந்தாதான் முடியும். உண்மை 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 உண்மை. இப்போ நீங்க ஏதாச்சும் பாட்டு படிக்க போறீங்களா இல்ல ஃபேமிலி கடை அப்படின்னே இங்கே இருந்துட்டீங்களா? இப்ப கடை காலையில 4:30 மணிக்கு கடை ஓபன் பண்ணேன்னா ஒரு 11 மணி வரைக்கும் டிஃபன் ஓடும். அப்புறம் லஞ்சு மீல்ஸ் ரெடி பண்ணுவோம். அப்புறம் ஈவினிங் ஒரு 5:30 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 11 மணிக்கு தான் இருக்கு. என்னுடைய கஸ்டமர்ஸ் நிறைய பேர் நீ தேடி வருவாங்க. ஆர்கெஸ்ட்ரா கச்சேரி, கல்யாணத்துக்கு கச்சேரி போகணும். பப்ளிக்னு சொன்னா இப்ப ஃபுல்லா ஆடலும் பாடலும் இப்ப கல்யாணங்கள் மேக்சிமம் என்னுடைய கச்சேரி தான் நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 43 வருஷம் பண்றேன்னு சொன்னா எனக்குன்னு ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க. குழந்தைங்க உங்களுக்கு கட்டி கொடுத்தாச்சு. கட்டி கொடுத்துட்டீங்க. உண்மையில அவங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இப்படி ஒரு அப்பா கிடைச்சதுக்கு. உங்க வாய்ஸுக்கு இன்னையில இருந்து நான் ஃபேன். நீங்க பக்தி பாடல் பண்ணீங்க, இதுக்கு முன்னாடி ஒரு சாங் லவ் சாங் பண்ணீங்க. இப்போ எங்களுக்காக இளையராஜா சாரோட ஒரே ஒரு பாட்டு, சும்மா 2 லைன் மட்டும். இளையராஜா வாய்ஸ்ல பாடுறதா இல்ல அவர் இசையமைப்புல பாடுறோம்? இளையராஜா வாய்ஸ் அவர் வாய்ஸ்ல பாடுறதா இல்லாட்டி அவருடைய இசையமைச்ச பாடுறதா? அவர் வாய்ஸ்லயே பாடுங்க. அவர் வாய்ஸ்ங்கிறது அது தனி இது. இந்த பாட்டு ராஜராஜ சோழன் பாட்டு ஜெயலலிதா சார். சரி, அந்த பாட்டு கூட படிங்க. ராஜராஜ சோழன் எனையாடும் காதல் தேசம் நீதா. ராஜராஜ சோழன் எனையாடும் காதல் தேசம் நீதா. பூவே காதல் மேலே மண் மீது சொர்க்கம் பெண்ணாக ஆனதே. உல்லாச பூமி இங்கே ஒன்றானதே. ராஜராஜ சோழன் எனையாடும் காதல் தேசம் நீதா. பூவே காதல் வேலே ஏற்றும் கற்பூர தீபமே கைவீசும் போதும் பாயும் மின்சாரமே. உல்லாசமேடு மேலே ஓரங்க நாடகம்